Abundant numbers, it is also known as excessive numbers. It is a number for which the sum of its factors except itself is greater than the number. So இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் பாத்தீங்கன்னா sum of its factors except itself அப்படினபோது என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அந்த நம்பரை வந்து நீங்க இக்னோர் பண்ணிரணும். ரிமைனிங் இருக்க ஃபேக்டர்ஸை நீங்க சம் பண்ணனும். சம் பண்ணி வர ஆன்சர் வந்து greater than the number இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து abundant number. It is also known as excessive numbers. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நம்ம இங்கே எடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா which is 12. இந்த நம்பர் தான் எடுத்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் சம் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 12 நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1 into 12 பார்த்தீங்கன்னா which is 12. 2 times 6 is 12. 3 times 4 is 12. So factors of 12 அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3, 4, 6, 12. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா factors of 12. So once வந்து factors list out பண்ணி sum of its factors னு சொன்னோம். பட் bracketல நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருந்தோம்? except itself அப்படின போது இங்க என்ன நம்பர் இருக்கு? 12 இருக்கு. 12 வந்து ஒரு ஃபேக்டர் தான். ஸோ அதை இக்னோர் பண்ணிட்டு ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் சம் பண்ணும். ஸோ சம் பண்ணிங்க 1 + 2 + 3 + 4 + 6. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 1 3, 3 + 3 6 + 4 + 6 10. ஸோ ஈக்குவல்ஸ் 16 கிடச்சிருக்கு. ஸோ abundant number is a number for which the sum of its factors except itself எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க? greater than the number. இப்போ இந்த 16 பார்த்தீங்கன்னா which is greater than the number 12. So number 12 is abundant number. So sum of its factors except itself add பண்ணி வர ரிசல்ட் வந்து it should be greater than the number இருக்கும்போது இங்கே நம்பர் அப்படின்னும் போது நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து 12. ஸோ 12 கூட இந்த நம்பர் வந்து கிரேட்டராக இருக்குது, which means number 12 இதான் பார்த்தீங்கன்னா which is abundant number. So integer 12 பார்த்தீங்கன்னா it is the first abundant number. The amount by which the sum exceeds the number. இப்போ இங்கே வந்து 12 கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும்? 4. அதுதான் பார்த்தீங்கன்னா which is abundance. ஸோ abundance வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த sum of its factors என்ன வந்து கிடைச்சது which is 16 minus உங்களோட நம்பர் என்னது 12 equals என்னது 4. The amount by which the sum exceeds the number is the abundance. So the number 12 has an abundance of 4. 12 கூட நீங்க என்ன ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16 கிடைக்கும்னு பார்த்தா which is 4. அதான் வந்து abundance. So next வந்து நம்ம வெரிஃபை பண்றதுக்காக எடுத்துக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா which is 8. அதுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதை 1 into 8 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். தென் 2 into 4 ன்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8. According to the definition sum of its factors except itself அப்படின்னும் போது இங்கே 8 இருக்கு. ஸோ 8 இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா மீதி ஆட் பண்ணிங்கன்னா 1 + 2 + 4 equals 4 + 1 5, 5 + 2 7. ஸோ sum of its factors except itself உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா which is 7. இந்த 7 பார்த்தீங்கன்னா which is less than the given number 8. ஸோ இந்த 8ன்றது வந்து abundant number கிடையாது. பிகாஸ் கிரேட்டராக இருக்கும்போது தான் அது வந்து abundant number சொல்லியிருக்கோம். இங்கே வந்து நமக்கு லெஸராக கிடைச்சிருக்கு. ஸோ 8 வந்து abundant number இல்லை. நெக்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா which is 24. இதோட ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 1 into 24 is 24. 2 into 12 is 24. 3 into 8 is 24. 4 into 6 is 24. So factors அப்படின்னும் போது of 24 பார்த்தீங்கன்னா which is 1, 2, 3, 4, 6, 8, 12, 24. ஸோ சேம் நம்பர் இருந்தால் அதை வந்து இக்னோர் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள் ஃபேக்டர்ஸ்லாம் 1 + 2 + 3 + 4 + 6 + 8 + 12. ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 1 + இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 + இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 + இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா you will get 20. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 5 + 1 6 + 13 equals
36. ஸோ கிடைச்சிருக்க நம்பரை உங்களோட given நம்பர் கூட கம்பேர் பண்ணும். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 36 பார்த்தீங்கன்னா which is greater than 24. நம்ம எடுத்துகிட்டு இருக்க நம்பரை கூட கிரேட்டராக இருக்குது. ஸோ 24ன்றது பார்த்தீங்கன்னா which is abundant number. ஸோ இதோட abundance find out பண்ணுறதுக்கு இது ரெண்டுத்துக்குமே வந்து difference find out பண்ணுங்கள். or else 24 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா you will get 36 அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is 12. ஸோ abundance பார்த்தீங்கன்னா which is 12. So abundance equals 36 minus உங்களோட question பார்த்தீங்கன்னா which is 24 equals 12. So the number 24 has an abundance of 12. First few abundant numbers வந்து list out பண்ண போகிறோம். Integer 12 is the first abundant number பார்த்தோம். So 12, 18, 20, 24, 30, 36, இதுக்கப்புறம் இருக்க numbers, few numbers நீங்கள் find out பண்ணி மறக்காம comment section கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this video.